பேசுகிறேன். ஹாப்பி வெனஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி வெனஸ்டே. அம்மனோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க சார்பில் ஆண்டவனை நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கல்யாண ப்ரேயர் விட்டியா? திருமணமாகாத அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நல்ல வரன் அமையணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் காலையில் நாங்கள் பொங்கல் சாம்பார் சாப்பிட்டாச்சு. அதனால் அதை நான் வீடியோ போட முடியல. இப்போ மதியம் லஞ்சு மட்டும் வீடியோ போட்டுறேன். நான் டைம் ஆகி போச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து தக்காளி சாம்பாருங்க வச்சுட்டு எனக்கு வந்து எறா தொக்கு பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பூண்டு போடுங்க, பாருங்க பூண்டு. எறா இன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய எறாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. வெங்காயம் தக்காளி எறா எல்லாத்தையும் ஒன்றா வதக்குங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. எறாவை ரொம்ப நேரம் வேகவே வைக்கக்கூடாது, திட்டமாக வேக வைங்க. 2 முட்டையை போட்டாங்க. ஆமாம். மதியம் எனக்கு கடாய் சாதம் ரெடி. சாதம் போடலை, அது அப்போ போட்டுக்கனா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்பவும் இந்த எறா மீன் சிக்கன் மட்டன் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் அந்த கடாய் இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து ஒரு விஷயம் பேசிக்கலாம். ஒரு 3 டாக்டருங்க மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஒரு வெளியே போய்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்க்கு கிராஸ் பண்ணி ஒரு பெரியவர் வர்றார். ஒரு வயசானவர் அப்படியே ஒரு மாதிரி தாங்கின்னு வர்றார், கை கால் இழுத்துன்னு வரான்னு வைங்களேன். அப்போ அதில் பெரிய டாக்டர்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கும், அதான் அவர் அப்படி நடக்கிறார் அப்படின்றார். இன்னொருத்தன் பார்த்தா அப்படி தெரில, அவருக்கு வந்து இந்த மூட்டு வலி அந்த பெயின் இருக்கும், அதனால தான் அந்த ப்ராப்ளத்தை வராருமா. இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இப்படி நடக்கவே மாட்டாங்க. அவர் ஃபைனல் காலத்தில் முதுகெலும்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் ஆளே ஒரு மாதிரி நடந்து வராருன்றாங்க. அந்த பெரிய ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டு எதுக்கு ஒரு செருப்பு கடைக்கு போகிறாரு. போயிட்டு 2 செப்பலையும் கழட்டி போட்டு, ஏம்மா இந்த வாரம் இருந்து போச்சுப்பா, நடக்கவே முடியல என்னால், தாங்கி எப்படியோ நடக்கிறேன், இதான் விஷயன்றாரு. உடனே அந்த செருப்பு தைக்கிறாரு. இந்த 3 டாக்டருக்கும் எப்படி யோசிக்கிறேன். அதாவது இவங்க அனுபவத்தில் சொன்னாங்கன்னா, அதாவது எதையுமே நம்ம தெரிஞ்சு சொல்லணும். தெரியாமல் சொன்னதுக்கு அவர் ப்ராப்ளத்தை சொன்னார், இவங்க ப்ராப்ளத்தை சொன்னாங்க தான். தெரிஞ்சு சொன்னால் நல்லது, தெரியாமல் சொன்னால பெரியவர் அவர் ப்ராப்ளத்தை அங்கே சொல்லிட்டார். வாரம் இருந்தனால தான் நான் அப்படி நடந்து போனேன் அப்படின்றது சொல்கிறார், ஓகேவா? நீங்களாம் ஜாலியாக எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.